வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம ஜோதிட பதிவுகள் போட்டு வர்றோம். புலிப்பாணி ஜோதிடத்தில் இருந்து 126வது பாடல். செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? தேரான செவ்வாய்க்கு வியமார் 8 திடமுள்ள சுக்கிரனும் அதனில் மேவ பாரான பண்டுபொருள் மனையால் வாதம் பகர்கின்ற பங்காளி துணைவனானாலும் கூரான குலவிக்கே எதிரியாரே கொற்றவனே அதிகாரியாலும் வெற்றி சீரான செவ்வாயும் இதுபோல் செப்பு சிவசிவா சித்திரமும் திசையை பாரே. பலன் என்னன்னா, செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் பலமாக இருந்தால், ஆட்சி உச்சம் மூலத்துரியோனம் பெற்றிருந்தால், பூர்வீக சொத்துக்களாலும் வழக்கில் வெற்றி கிடைக்கும். அவன் உடன் பிறந்த சகோதரர்களாலும் அந்த ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளாலும் அரசு அதிகாரிகளாலும் வெற்றி கிடைக்கும். என்றாலும் செவ்வாய் இருக்கும் நிலை அறிந்தும் பலம் அறிந்தும் மற்ற கிரக நிலை அறிந்தும் சிவனர்களால் நடக்கும் திசை புத்தி அறிந்தும் பலன்களை சொல்லுவாயாக கூறுவாயாகிறார். செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? தேரான செவ்வாய்க்கு வியமார் 8 திடமுள்ள சுக்கிரனும் அதனில் மேவ பாரான பண்டுபொருள் மனையால் வாதம் பகர்கின்ற பங்காளி துணைவனானாலும் கூரான குலவிக்கே எதிரியாலே கொற்றவனே அதிகாரியாலும் வெற்றி சீரான செவ்வாயும் இதுபோல் செப்பு சிவசிவா சித்திரமும் திசையை பாரே. இனி பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டோம். இனி வரி வரியா சொல்றோம். தேரான செவ்வாய்க்கு வியமாரட்டே, தேர் போன்ற அழுங்காமல் குலுங்காமல் வரும் செவ்வாய்க்கு 6, 8, 12 வியம்னா 12, 6னா 6, 8 வியம் 6, 8, 12 6, 8, 12 திடமுள்ள சுக்கிரன் அதனில் மேவ பலமான சுக்கிரன் அந்த செவ்வாய்க்கு 6, 8, 12 இருக்க பாரான பண்டு பொருள் மனையால் வாதம். பண்டு பொருள்னா பூர்வீக சொத்துக்கள். மனையால் வாதம்னா அந்த பூர்வீக சொத்துக்களால் மண்மனைகளால் வழக்குகள் நடைபெற்றாலும் பகர்கின்ற பங்காளி துணைவனானாலும் அந்த வழக்கை உடன் பிறந்த பங்காளிகள் போட்டிருந்தாலும் சரி, ஒன்று விட்ட பங்காளி போட்டிருந்தாலும் சரி, கூரான குலவிக்கே எதிரியாலே, அது மட்டுமல்ல அந்த ஜாதகருக்கு எதிரிகளாலும் கொற்றவனே அதிகாரியாலும் அரசாங்க அதிகாரியாலும் வெற்றி கிடைக்கும். சீரான செவ்வாயும் இதுபோல் செப்பு, செவ்வாய்க்கு இதுபோல பலன்களை சொல்லு. இருந்தாலும் செவ்வாய் இருக்கும் நிலை அறிந்து சீரான செவ்வாயும் இதுபோல் செப்பு. செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, மூலத்திரிகரம் பெற்றிருக்காரா, பகை பெற்றிருக்காரா, நட்பு பெற்றிருக்காரா, சுபரோட சேர்ந்திருக்காரா, பகையோட சேர்ந்து பார்த்து சொல்லு. சிவசிவா சித்திரமும் திசையை பாரே. இது எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு தற்போதைய நடக்கும் திசை அறிந்து பலன்களை சொல்லு அப்படிங்கிறார். அப்ப செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் இருப்பது நன்மையே. ஆனால் சுக்கிரன் பலமா இருக்கணும், செவ்வாயும் பலமா இருக்கணும். அப்படி இருந்தால் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். உடன் பிறப்புகளே அவன் மேல வழக்கு போட்டிருந்தாலும் கண்டிப்பா இவன் ஜெயிச்சிருவான். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் இவன் மேல வழக்கு போட இவன் ஜெயிச்சிருவான். எதிரிகள் வழக்கு போட இவன் ஜெயிச்சிருவான். அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகாரத்தால், கோர்ட்டால் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ ஒரு நீதிமன்றத்தால் வெற்றி வரணும்னா அந்த ஜாதகனுக்கு செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் பலமாக இருக்கணும், செவ்வாயும் பலமாக இருக்கணும். இருந்தால் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். புலிப்பாணியினுடைய
சுளுக்கு எடுத்திருக்காரு பாருங்க.